ஒரு பொண்ணு தன்னோட ஆபீஸ் வேலைய முடிச்சிட்டு வண்டியில அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனில அவங்க பெரிய பொறுப்புல இருக்காங்க. அவங்க வேலையெல்லாம் சொல்ற டைம்ல சொல்ற மாதிரியே முடியறதுனால சந்தோஷப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பழ விக்கிற வியாபாரிய பாக்குறாங்க. அவர்கிட்ட ஆப்பிள் பழத்தோட விலைய கேக்குறாங்க. உடனே பழம் விக்கிறவரு 1 கிலோ 100 ரூபாய்ங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி பேரம் பேசி 2 கிலோ ஆப்பிள 175 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட பார்க்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அவங்க வேலை பார்க்கற ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே அந்த ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. அங்க போய் தன்னோட ஃப்ரெண்ட பார்க்கறாங்க. 2 பேரும் அங்க சாப்பிடுறாங்க. அங்க விதவிதமான உணவுகளை எல்லாம் ஆர்டர் பண்றாங்க. அங்க அவங்களோட வேலை, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் பற்றிய கதையெல்லாம் பேசி அரட்டை அடிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் 6000 ரூபாய்க்கு பில் வருது. 2 பேரும் பகிர்ந்து அந்த பில்ல கொடுக்கறாங்க. அங்க வேலை பார்க்கிற சர்வருக்கு 200 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கறாங்க. அளவுக்கு மீறி ஆர்டர் பண்ணதால அந்த உணவுகளை எல்லாம் அவங்களால சாப்பிட முடியல. நிறைய உணவுகளை மிச்சம் வச்சுட்டு போயிடுறாங்க. எப்பவும் போல தன்னோட ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு காய்கறி வியாபாரிய பார்த்து தக்காளியோட விலைய கேக்குறாங்க. காய்கறி வியாபாரி 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்னு சொல்றாரு. அவங்க காய்கறி விக்கிறவர்கிட்ட மறுபடியும் பேரம் பேசி 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. நண்பர்களே, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதும் உங்களுக்கு விருப்பப்படுற விஷயத்துக்காக பணத்தை செலவு பண்றதோ சரியாவே இருக்கட்டும். பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஒவ்வொரு மாதமும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆனா தெருவுல வந்து காய்கறி விக்கிற வியாபாரிகளுக்கு அப்படி ஒரு லாபத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. விடுமுறை நாள்லயும் பண்டிகை நாள்லயும் அவங்க குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கும் வாடகைக்கும் அன்றாட தேவைக்குமே வியாபாரம் பண்றதுக்கு போதுமான அளவு விற்றாலே போதும்னு அவங்க ஒவ்வொரு நாளும் கடுமையான வெயிலில நின்னு வியாபாரம் பண்றாங்க. இந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட நம்ம பேரம் பேசி வாங்கும்போது அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு இருக்க அந்த கஷ்டமான சூழ்நிலையில நம்ம கேக்குற அந்த குறைஞ்ச விலையில விக்கிறத தவிர வேற வழி இல்லாம போயிடுது. ஆபீஸ்ல வேலை பார்த்து மாசா மாசம் சம்பளம் வாங்குற ஒரு சிலர் இந்த மாதிரி நடை வியாபாரிகளோட சிரமத்தை உணர மாட்டாங்க. நண்பர்களே, உணவகங்களிலும் ஷாப்பிங்கிலும் ஆயிரக்கணக்கான ரூபாய செலவு பண்ண யோசிக்காத நீங்க இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகள்கிட்ட 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் பேரம் பேசி அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது ஏன்? நீங்க பேரம் பேசும்போது அவங்க குடும்பத்திற்கு உணவளிக்கும் அந்த பணத்திற்கு தான் பேரம் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எது தேவையோ அதற்கு பணம் செலவிட தயங்க வேண்டாம்.